இன்றைக்கு 28ஆம் தேதி இலங்கையை பொறுத்தவரைக்குமே இப்பொழுது மிகப்பெரிய அளவிலான சீரற்ற காலநிலை நிலவுகின்றது. இந்த காலநிலையினால் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை, பாதிக்கப்பட்ட குடும்பங்களினுடைய எண்ணிக்கை, உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை என்று சொல்லி எல்லாமே அதிகரித்துக் கொண்டிருக்கிற நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்குது. நிச்சயமாக இந்த காணொலி ஒன்று அவசரமாக நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னா மக்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வு போய் சேர வேண்டும் அப்படின்றதுக்காக. காரணம், நேற்றைய தினத்தில இருந்து அதிகளவான உயிரிழப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்குது. இப்ப நான் காணொலி பதிவு செய்கின்ற நேரம் வரைக்குமே இந்த உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை என்றது 56ஆக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் இந்த ஒரு அனர்த்தத்தினால காணாமல் போனவர்களினுடைய எண்ணிக்கை 22ஆக பதிவாகி இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் 12,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்து 40,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஒரு அனர்த்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் மேற்கு மாகாணத்தில் அதிகளவான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அது மாதிரியாக மத்திய மாகாணத்திலேயும் அதிகளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்குது. உண்மையில இப்படியான இந்த டிக்வா என்கிற ஒரு புயலினுடைய இந்த கோர தாண்டவம், அதாவது வரலாறு காணாத அளவுக்கு இந்த கோர தாண்டவம் என்றது நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு பக்கம் இயற்கை அனர்த்தத்தினால நிச்சயமாக பாதிக்கப்படக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை ஒரு பக்கம் இருக்குண்டா, இன்னும் ஒரு பக்கம் இந்த இயற்கை அனர்த்தத்திலையும் சாகசம் செய்து அதுல தங்களுடைய உயிர்களை இழக்கக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கையும் நிச்சயமா அதிகமா இருக்குன்னு சொல்லித்தான் பார்க்கணும். ஏனென்றா இந்த சமூக வலைதளங்கள் இந்த நேரத்தில் அதிகமா உதவி செய்து அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏனென்றா நேற்றைய தினத்தில இருந்து அதுகளவுல சமூக வலைதளங்களை பார்க்கக்குள்ள அந்த சமூக வலைதளங்கள் ஊடாக தாங்கள் இந்த ஒரு அனர்த்தத்தினால சிக்கொண்டிருக்கிறோம், தங்களை பாதுகாருங்க அப்படின்னு சொல்லி ஏராளமான மக்கள் சமூக வலைதளங்கள் ஊடாக கோரிக்கைகளை விட்டு அதனூடாக தங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ளணும். உண்மையில இந்த நேரத்துல இந்த சமூக வலைதளங்கள் அப்படின்றது மிக மிக பிரயோசனமான ஒன்றா இருக்குது. ஆனா சமூக வலைதளங்கள்ல தாங்க சாகசம் காட்டணும் அப்படின்ட்டு நிறைய சாகசமான வேலைகளும் நடக்குது. நிச்சயமா இது நீங்க நினைக்கிற மாதிரியான சாதாரணமான ஒரு அனர்த்தம் கிடையாது. இது இலங்கையை பொறுத்த வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு இடம்பெறுகின்ற ஒரு மிக பெரிய ஒரு கோர தாண்டவம் இந்த புயல். அப்படி இந்த டிக்வா புயல் அப்படி என்றுதான் சொல்லணும். ஆக முடிந்த அளவுக்கு எல்லாருமே உங்களுடைய வீடுகள்ல உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டிருங்கோ. அது மாத்திரம் இல்லாமல் இப்ப இலங்கை அரசாங்கத்தினாலேயும் பல அறிவிப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முப்படையினருக்கு அவர்களுடைய விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டு முற்றுமுழுதாக அவர்கள் இந்த அனர்த்தத்துல இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கான வேலைப்பாடுகள்ல முற்றுமுழுதாக இறக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி கிடைக்க வேணும் அப்படி என்ற ஒரு காரணத்துக்காக. அது மாத்திரம் இல்லாமல் இப்பொழுது உலக வானூர்திகளும் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்குது மீட்கிறதுக்காக. நேற்றைய தினம் கூட மாலை வேளையில அனுராதபுரத்தின் ஒரு பகுதியில ஒருவர் அனர்த்தத்தினால சிக்கி அவர் ஒரு தென்னை மரத்துல சிக்கொண்டிருந்தவர். நேற்றைய தினம் மாலை, இன்றைய தினம் 28ஆம் தேதி காலை நேரத்துல தான் அவர் அதுல இருந்து மீட்கப்பட்டிருந்தவர். அப்படி நிச்சயமாக ஏராளமான இழப்புகள். அதுல பதுளையில கூட 2 வீடுகள் மண்ணுக்குள்ளே அப்படியே புதைந்து போய் அதுல ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தவர். இன்னும் 2 பேரை அதுல இருந்து மீட்க முடியல. அந்த அளவு தூரத்துக்கு எக்கச்சக்கமான பேரழிவுகளை இந்த அனர்த்தத்துல நாங்கள் சந்திச்சு கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நேற்றைய தினம் பார்த்திருந்த நாங்கள் கார் ஒன்று மூழ்கி அந்த காருக்குள்ள இருந்த 3 உயிரிழந்தவர்கள் அப்படியான சம்பவங்களை பார்த்திருந்த நாங்கள். தொடர்ச்சியான இந்த இழப்புகளை பார்க்கல, அதாவது 56 இறப்புகள் மரணங்கள் நிகழ்ந்திருக்குது. இப்படியான மரணங்களை தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கல கனத்து போகுது எங்களுடைய மனங்கள் கூட தான். அது மாத்திரம் இல்லாமல் இப்ப நிலை கொண்டிருக்கின்ற இந்த டிக்வா புயலினுடைய வேகம் என்றது அடுத்தடுத்து குறையுமா கூடுமா அப்படி என்று சொல்லியும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர், புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த வடக்கு மாகாணம் வடமேற்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் கனமழை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முடிந்த வரைக்கும் அதாவது இந்த முக்கியமான அரச சேவையை தவிர மற்ற அரசு நிறுவனங்களுக்கு இப்ப அரசாங்கத்தினால விடுமுறையும் வழங்கப்பட்டிருக்குது. ஆக அவரவர் உயிரென்றது மிக மிக முக்கியம். நீங்கள் உங்களுடைய உயிர்களை பார்த்துக் கொள்ள வேண்டிய தேவை என்றதும் இருக்கு. அதோட யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்பு நோக்கி போன ஒரு பேருந்து ஒன்று இப்ப இடைநடுவிலேயே புத்தளம் பகுதியில இடைநடுவிலேயே மிகப்பெரிய ஒரு வெள்ளத்துல சிக்கி அந்த 1 மணத்தியாலத்துக்கு மேலேயே அங்க வீதியிலேயே நின்று கொண்டிருக்கு. அந்த பேருந்துல பயணிச்ச 70 பேரையும் மீட்கிறதுக்கான பணிகளும் முன்முறமா நடந்து கொண்டிருக்குது. இந்த நேரத்துல முப்படையினர் இணைந்து தங்களுடைய அயராத ஒரு முயற்சியால மக்களை பாதுகாக்கிற ஒரு நடவடிக்கையிலையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறத நாங்கள் காணக்கூடிய மாதிரியாக இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் கண்டி பிரதேசத்தை எடுத்து பார்த்தோம்னா அங்கேயும் மாரளவு தண்ணீருக்குள்ள அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். வேற வேற இடங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்படி என்று சொல்லி இலங்கையினுடைய கொழும்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் ஒரு சீரற்ற காலநிலையால பல்வேறுபட்ட பாதிப்புகள் நடந்திருக்குது. இப்படியாக இலங்கையை பொறுத்த வரைக்குமே இந்த டிக்வா புயலினுடைய கோர தாண்டவத்தினால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற சம்பவங்களை பார்த்திருக்கிறோம். குறிப்பாக ஒரு சம்பவம், அதாவது தங்களுடைய வீட்டினுடைய கூரையில இருந்து கொண்டு தங்களை
எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி அவல குரல் எழுப்பி அவர்கள் காப்பாற்றப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்படியாக தொடர்ச்சியாக இந்த ஒரு இவ்வாறான நிலைமைகள் இருக்கிறத நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் ஒரு பேருந்து ஒன்று, அந்த பேருந்துக்கு பக்கத்தால ஒருவர் மோட்டார் சைக்கிள்ல பயணிச்சு கொண்டிருக்கிறார். ஏற்கனவே வீதியை மேவி அந்த நீர் ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள அந்த பேருந்துக்கு பக்கத்தால ஒருவர் தன்னுடைய வாகனத்தை செலுத்துறார். ஒரு தண்ணி அடிச்சு கொண்டு போய் அவரும் அந்த மோட்டார் வாகனமும் தண்ணியில அடிக்கப்பட்டிருக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்குது. இன்னும் ஒருவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா மோட்டார் சைக்கிளை அந்த வெள்ளத்துக்குள்ளால செலுத்தி அவர் அப்படியே அந்த ஆத்தோடு அடிச்சு கொண்டு போற சம்பவமும் நடந்திருக்கு. இப்படியாக ஏராளமான இயற்கை அனர்த்த சீற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா தங்களுடைய உயிரை போராடி காப்பாற்றுறதுக்காக துடித்து கொண்டிருக்கிற மக்கள், இன்னும் ஒரு பக்கம் தங்களுடைய சமூக வலைதள மோகங்களுக்காக இங்கால இருந்து ரீல்ஸ் செய்யற மக்கள், ஒவ்வொருவரும் அந்த அனர்த்தத்துல பாதிக்கப்படினோம் என்று சொல்லியிருக்கல அது மற்றவர்களுக்கு தானே என்று சொல்லி கண்டும் காணாத மாதிரியான போக்கு இருக்கிறவர்களை என்றைக்குமே திருத்திக் கொள்ள முடியாது. உண்மையில சமூக வலைதளங்கள் சிறந்தவை என்று நான் சொல்லி இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும் மற்றவர்களுக்கு நடக்கக்குள்ள அதை வேடிக்கை பார்க்கிற ஒரு சமூகமா நாங்கள் இருக்காம உண்மையில அப்படியான ஒரு சம்பவங்கள் மற்றவர்களுக்கு துயரமான ஒரு சம்பவம் நடக்க அப்படின்றக்குள்ள நாங்க விரைந்து அதற்கான ஒரு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தேவை அப்படின்றதும் எங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. இயற்கை அனர்த்தத்தினால பாதிக்கப்பட்டு உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கிற சமயத்துல கீழே குறிப்பிடப்படுகின்ற இந்த ஒரு தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்களிட்ட இது சம்பந்தமாக உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இது வழங்கப்பட்டிருக்கிற ஒரு பணிப்புரை. அது மாத்திரமில்லாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக் அவர்கள் இப்பொழுது இன்றைய தினம் காலை வேளையில ராணுவத்தினரை சந்தித்து அவர் பேசி இருக்கிறார். அதுல அவர் குறிப்பாக குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்கள் உடனடியாக உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அவர்களுக்கு உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இதோட பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள், பரூற்றிகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே இடைநிறுத்தப்பட்டிருக்குது. பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய அந்த வளாகத்துக்குள்ளையும் தண்ணீர் புகுந்துள்ளதனால அந்த வளாகத்துல இருந்து எல்லாருமே வெளியேறினதையும் நாங்கள் காணக்கூடிய மாதிரியாக இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு செல்லக்கூடிய அந்த A9 வீதி, அதாவது A9 வீதியும் மூடப்பட்டிருக்குது. காரணம் அதிகூடிய அந்த வெள்ளம் பதிவாகி இருக்கிறதுனால. இது மாத்திரம் இல்லாமல் ஓமந்தை பகுதியிலையும் அதிகளவான வெள்ளம் இருக்கிறதுனால, வவனியா பகுதியிலேயும் அதிகளவான மழை தாக்கங்கள் இருக்கிறதுனால, இந்த அனர்த்தத்தினால அந்த வீதியும் மூடப்பட்டிருக்கிறத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகையினால இப்ப பயணங்கள் செய்யறதும் மிகப்பெரிய ஒரு சிக்கல். பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு மிக கட்டாயம் இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த விமானங்களும் திரும்பி செல்கின்ற ஒரு நிலை இருக்குது. அதாவது இந்தியாவுக்கே மீள திரும்பி செல்கின்ற அந்த ஒரு நிலையும் இருக்குது. அதை விட இந்த ஒரு சீற்றத்தினால பல பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டிருக்குது. பல பகுதிகளில் மக்கள் தங்களோட அன்றாட வாழ்க்கையை முன்னெடுத்து போறது கூட மிக மிக பெரிய ஒரு சிரமமான நிலைமைக்குள்ள இருக்குது. ஆக உதவி தேவைப்படுபவர்களுக்கு நிச்சயமாக அந்தந்த இடங்கள்ல இருக்கிறவர்கள் உதவிகளை செய்து கொள்ளுங்க. ஏனென்றா இது வரலாறு காணாத அளவுக்கு நடக்கக்கூடிய மிக பெரிய ஒரு உச்சகட்டமான ஒரு அனர்த்தமா இருக்குது. ஆகையினால இந்த நேரத்துல நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உதவி தேவைப்படுபவர்களோட கூட நிக்க வேண்டிய ஒரு தருணத்துல நிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு அனர்த்தத்துல இருந்து எல்லாரையுமே காப்பாற்ற வேண்டிய, மீட்க வேண்டிய பாரிய பொறுப்புன்றது இருக்கு. இந்த நேரத்துல தங்களோட உயிரை துச்சமாக மதித்து தங்களுடைய விடுமுறைகளை கூட பாராமல் இந்த பணியில இருக்கிற முப்படையினர்களை நாங்கள் நிச்சயமாக பாராட்டி கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் என்ன நிலவரம் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொள்வோம். நன்றி.